எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயம் தெரியாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா நம்ம டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு எந்த ஸ்டாக்ஸ் நல்லதுன்னு அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு பதிலா நம்மளுடைய ஃபண்டை ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச பெஸ்டான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வாங்கி தரதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நல்லது தானே? ஏன் மணி அவங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா கரெக்ட் தான். பட் இந்த மூணு விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. உங்க மணியை அவங்க மேனேஜ் பண்றதுக்கு அவங்களோட ஃபண்ட் மேனேஜருக்கு 1 to 3% வரைக்கும் ஃபீஸ் போகும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்றாங்க. சோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ரெண்டாவது டைவர்சிஃபிகேஷன். உங்க மணியை அவங்க தான் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. லைக் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ்னு நிறைய இடத்துல உங்களுடைய ஃபண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவது டாக்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ். சோ நீங்க டாக்ஸ் பேயா இருந்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்றதுக்கு ஒரு சில ELSS ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா செக்ஷன் 80C கீழ உங்களால உங்க டாக்ஸ் பெனிஃபிட்டை நீங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ட் பெஞ்ச்மார்க்னா என்னன்னா உங்க ஃபண்ட் மேனேஜர் எந்த இண்டெக்ஸ்ல ஆர் எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த பெஞ்ச்மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்க்கலனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்ற மாதிரி உங்க காசு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாவே இன்வெஸ்ட்மென்ட்கான சப்போர்ட் பண்றோம்.